தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விஜய் அவர்கள நீங்க விமர்சித்து வந்திருக்கிறீங்க. இந்த வெற்றியை மக்களுடைய இந்த வரவேற்ப தலைவணங்கி இப்போது ஏற்றுக்கொள்கிறீர்களா? மக்களுடைய இந்த வெற்றி, மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெற்றிய நம்ம சகிச்சுக்கலாம். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு மாற்றத்திற்கு விதையாக இது இருக்கக்கூடும் இல்லையா? நீண்ட கால ஒரு திராவிட இயக்கங்களுடைய இல்லன்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, அது முறிந்து போயிருக்கிறது. இதுலேருந்து ஒரு புதிய மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இளைஞர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது மக்கள் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சொல்றீங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள்ங்கிற வார்த்தைய என்னுடைய கல்லூரி நாட்கள்ல எங்க ஐயா தமிழாசிரியர், பேராசிரியர்ட்ட கேட்டிருக்கேன் நானு. "எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு" வள்ளுவர் சொல்றாரு. உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ, அதன்படி போறது தான் யதார்த்தமான உண்மை. அதுதான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊர் ஓடுனா ஒத்து ஓடு. ஒத்து ஓடு. இது அறிவுன்னு சொல்றாரு வள்ளுவர். இது அறிவா உண்மையிலேயே? ஊரே இப்படி போயிட்டு இருந்துச்சு, அது போறது சரியா? இது தப்பு தானே அப்படின்னு நான் வந்து வெளிப்படையா தமிழாசிரியர்ட்ட கேட்டேன். அப்போ அவர் ரொம்ப அழகா சிரிச்சுட்டு எங்க ஐயா சொன்னாங்க, "உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு" அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரப்பா. முதல்ல வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, உலகம் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்ற அந்த உலகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நீ தொல்காப்பியர் தெரிஞ்சிருக்கணும். தொல்காப்பியருடைய பொருளதிகாரத்துல உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. உலகம் நீயும் நானும் உலகம் கிடையாதுப்பா. இந்த உலகத்துல உயர்ந்த ஒழுக்கத்தையும் உயர்ந்த அறிவையும் யார் பெற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள், அந்த சான்றோர் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நம்ம போறதாம்பா அறிவு, அதான்ப்பா உலகு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ நான் அதை எடுத்து பார்த்துக்கிறேன். சமீபத்தில் கூட இது குறித்து நான் இன்னைக்கு கூட காலைல ஒன்று பார்த்தேன். "உண்டால் அம்ம இவ்வுலகம்" அப்படின்னு புறநானூறுல ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறருக்காக வாழ்பவர், பழிக்கு அஞ்சாதவர், சோர்வில்லாதவர்களே உயர்ந்தோர், அவங்க தான் உலகம். அதாவது உண்டால் அம்ம இவ்வுலகம். அதாவது அது ஒரு பெரிய பாட்டு. "பண்புடையார் பட்டுண்டு உலகுன்னு" திருவள்ளுவர் சொல்றாரு. உலகுங்கிற சொல்லை நம்மளுடைய மரபுல, நம்மளுடைய பாரம்பரியம் எதை சொல்ல வருது அப்படின்னா, உயர்ந்தவர்கள், சான்றோர்கள், அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த உயிர்களின் மீது நேசம் கொண்டவர்கள் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில போறது அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எல்லா விஜய் பின்னாடி போறான், 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டுட்டான் அப்படின்னா உலகம் முழுக்க ஓட்டு போடல, மக்கள் முழுக்க ஓட்டு போடல. இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்கள், சமூகத்தின் பேர் அறிஞர்கள், அவர்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போடல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சமகாலத்தில் நான் மதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமை அப்படின்னா திருமாவளவன் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மிக 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 சித்தாந்த ரீதியாக ஆழமானவர். எந்த விதமான சுயநலத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. இந்த உண்டாலம்மை உலகத்தில் சொல்லக்கூடிய 3 வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது பிறருக்காக வாழ்பவர், பழிக்கு அஞ்சாதவர், சோர்வில்லாதவர். இந்த 3 அவருக்கு தான் பொருந்தும். அவர் விஜய் ஆதரிச்சாரா? அவர் விஜயுடைய அரசியல் சரின்னு சொன்னாரா? அவர் சொல்லலை. விஜய் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாண்புமிக்க மனிதர், ஒரு பண்பானவர், அதனால அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நாமெல்லாம் யாரு? நாம வந்து அவங்கள மாதிரி அறிவாளியும் கிடையாது, இவங்கள மாதிரி மக்கள் மாதிரி போய் ஓட்டு போடவும் இல்லை. இல்லை, இதே உலகம் தானே. இதுக்கு முன்னால வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து முதல்வர் ஆக்கியது, திமுகவை வந்து ஆட்சி கட்டில ஏற்றி வச்சது. அப்போ பண்ணதெல்லாம் சரி, விஜய்க்கு மட்டும் இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் முதல்வராக வரட்டுமே, ஒரு மாற்றத்தை இங்கே நிகழ்த்தட்டுமே அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் தவறாக? திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களுடைய கூட்டணிக்கு 45% மேலே வாக்கு வந்துச்சு. இன்னைக்கு விஜய் வந்து 35 வாங்கியிருக்காரு. திமுக கூட்டணி 21 45 வாங்குச்சு. திமுகவோடு இருந்தவர்கள், திமுகவை என்று ஆதரித்தவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளும் அறிஞர்களும். நான் மதித்தவர்கள் எவ்வளவோ பேர். நான் இன்னைக்கு ஒரு பெரிய எழுத்தாளராக யமுனா ராஜேந்திரனை பார்க்குறோம். நம்ம ஒரு மிக மகத்தான ஒரு ரைட்டரா நான் வந்து மனுஷபுத்திரனை பார்க்குறோம். அது இல்லாமல் ஜெயரஞ்சன் ஒரு பெரிய பொருளாதார அறிஞர். இது மாதிரி அறிவு சார்ந்த ஆட்கள். நீங்க பொருளாதார அறிஞர்னு சொல்லக்கூடியவர், எழுத்தாளராக சொல்லக்கூடியவங்க எல்லாமே திமுக ஐக்கியமா இருக்கக்கூடியவங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அதைத்தான் எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. நானும் சொல்றேன், திமுகவை எதிர்க்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க, இல்லாமல்லாம் இல்லை. திமுகவை ஆதரிக்கக்கூடிய அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? சமூகத்தின் முன்னோடிகள் எதை ஆதரிக்கலாம், குறைஞ்சபட்சம் எதை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை ஏற்றுக்க முடியும். நான் ரோட்டுக்கு போறேன், 3 கடை இருக்கு. அந்த கடையில எனக்கு முன்னாடி இருக்கிறவர் சொல்றாரு அந்த கடையில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அதை சாப்பிட்டு இருக்காரு, அது அனுபவம் இருக்கு அப்படிங்கும் போது நான் இயல்பா அதை வாங்கி சாப்பிட்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா ஒருத்தன் கடை திறந்துருக்கிறான், அவன்கிட்ட போய் சாப்பிட்டா என்ன தப்புன்னு நீங்க கேட்க வர்றீங்க.
அவன் சமையல்காரனே கிடையாது, அவனுக்கு சமைக்கவே தெரியாது, இதுவரைக்கும் அவன் சமைச்சு ஊர்ல எவனும் பார்த்ததே கிடையாது, பசியில் இருக்கிற நீ அவனை நம்பி போய் சாப்பிட்றாத, முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான தேர்தல் தமிழர்களுக்கு. டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்கு. கீழடி ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கோம், அதை மத்திய அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் மொழிக்கான நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. 8 லட்சம் கோடி வரி கொடுத்தா 3 லட்சம் கோடி திருப்பி தர்றான், 5 லட்சம் கோடி தரமாட்டேங்கிறான். இது இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் அதை செஞ்சாங்க, அதுல போதாம இருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு அதை சேர்க்கல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அதை கொண்டு இன்னும் ஆழமாக சேர்த்திருந்தால் இந்த மக்கள் கட்டாயமாக திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் இப்பவும் யார சொல்றேன், அரசியல் கட்சிகள் மேல ஒரு குறைய சொல்லல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் என்ன, இதை அறிந்த அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், இதை அறிந்த எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், நல்ல சொற்பொழிவாளர்கள், இவர்கள் தான் இந்த சமூகத்துல யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, எந்த விதமான விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இது ஏன் கட்சி, இது வாங்கச்சி அப்படின்னு எல்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற 3 ஹோட்டல்ல இது பெஸ்ட் ஹோட்டல், இதை சாப்பிடலாம். இதை விட நல்லா ஒரு கட்சி வருது, சித்தாந்த ரீதியா பலமா இருக்கு, பாஜகவை எதிர்க்குது, ஊழலே இல்லாம இருக்கு, மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு நபர் வர்றாருன்னு வச்சுங்களேன். ஒரு நம்பிக்கை பெற்ற நபரா இருக்காரு, அறிவுஜீவிகளால் காமிக்கப்படக்கூடிய நபர் இருக்கிறாரு, இவர் சரியான ஆள்பா அப்படின்னு காமிக்கக்கூடிய நபர் இருக்காரு அப்படின்னா கட்டாயமா அவர் ஓட்டு போடலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு. உள்ள வரும்போதே கரூர் சம்பவம், 41 பேர் மரணம். அவருடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன, அவர் எவ்வளவு பெரிய பொய்ய கிளப்புனாங்க, அங்க என்ன நடந்துச்சு நடக்கல அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்பட்டு இருக்கு. ஒரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டா அங்க கிளம்பி போய் நின்னாரு. ஆனா அவங்க மேல ஒரு சதிகார கோட்பாடை நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க, அவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க, அதை ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு தேர்தலில் அவர் தோத்து போயிட்டார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு கிளம்பி அவர் குளத்தூருக்கு போயிருக்காரு, அந்த மக்களை சந்திக்க போயிருக்காரு. அவருக்கு தேவையே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 77 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் வந்து எவ்வளவோ கட்சி பதவிகளை பார்த்தவர், தனக்கு ஓட்டு போடாத மக்கள், தன்னை தோற்கடித்த மக்களையும் போய் பார்க்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண கூட நான் போக மாட்டேங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த விஜய், 41 பேர் செத்தா கூட நான் கரூருக்கு போக மாட்டேன்னு இருந்த விஜய், செத்தவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நான் வந்து தனித்தனி ரூம்ல வச்சு கால் விடுவேன்னு சொல்ற விஜய், இந்த மனநிலை உள்ள ஒரு மனிதரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ் சமூகத்தினுடைய அறிவார்ந்தவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு எழுத்தாளர், ஆய்வாளன், இங்க சில எழுத்தாளர் ஆய்வாளன் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் தனிப்பட்ட ஈகோன்னு ஒன்று இருக்கும். அவனுக்கு திமுகவை பிடிக்காது, கேட்டா தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும். இங்க தலித் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, கேட்டா தனிப்பட்ட முறையில் ஒரு ஈகோ வச்சிருப்பாங்க. இந்த தனிப்பட்ட ஈகோ அப்படி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணும். அவனை கூப்பிட்டு ஏன்டா திமுக எதிர்க்கிற அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய 4 பேர் சோசியல் மீடியால அவனை திட்டிருப்பாங்க. அந்த ஈகோல அவன் திருப்பி ஏத்துக்கிட்டு இருப்பான். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனிப்பட்ட பஞ்சாயத்துகள், இந்த எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், இலக்கியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சண்டை அப்படிங்கிறது வந்து முடிவில்லாத ஒண்ணு. அறிவில்லாத, படிக்காத, எழுத படிக்க தெரியாதவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவான். நல்லா எழுத படிக்க தெரிஞ்ச அறிவாளிகளுக்குள்ள ஈகோ இருக்கிறது அப்படிதான் இருக்கிறாங்க. அது இயல்பான ஒரு மனநிலை, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்படிப்பட்ட எழுத்தாளர்களும் இப்படிப்பட்ட அறிவுஜீவிகளையும் கனிஞ்ச மனிதர்கள் இருக்காங்க. அறிவுனா என்னங்க, சிந்தனைனா என்ன, கனிவு தான். அந்த கனிந்த மனிதர்கள் யாரை அரசியலுக்கு வரணும், யார் வரக்கூடாது, எந்த பண்பு உள்ளவங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு 10% இருந்தா கூட அவங்க நம்மளை ஏத்துக்கலாம். நான் வந்து ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஸ்டாலின் வந்து எல்லா நாலேஜ் உள்ளவர், ஸ்டாலின் வந்து மிக கனிந்தவர், ஸ்டாலின் எல்லாம் இருக்கு, அவர் தான் முழுமையான ஆளு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் காக்கக்கூடிய, அறிவு சமூகத்துக்கு காக்கக்கூடிய, காமிக்கக்கூடிய முக்கியமான நபர்னெல்லாம் சொல்லலை. அறிவு சமூகம் சொல்றதுல கொஞ்சம் நஞ்சமாவது அவர்கிட்ட இருக்கு. நீங்க மக்கள் ஓட்டு போடல, மக்களை போய் பார்க்கக்கூடிய ஒழுக்கமும் கண்ணியமும் உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வந்து நிறைய படிச்சிருக்கு, நிரம்ப வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கிறாங்க. பெருவாரியாக அவங்க தான் இன்னைக்கு களமிறங்கி திமுகவை தோற்கடித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பார்வை வந்து இருந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம். இங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, இந்தியாவில் எங்கேயுமே அந்த அளவுக்கு இல்லை. ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கு, அது இல்லாம மெடிசின் இருக்கு, எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் போறான், எல்லாரும் படிக்கிறான், டிகிரி வாங்குறான், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறான், இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு போறான், எங்கெங்கயோ வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, ஹியூமனிட்டிஸ்ல நம்ம ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் வந்து கையில ஃபைலை வச்சுட்டு இன்டர்வியூக்கு போற மாதிரியான காட்சிகள் வரும், இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைக்காம திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகள் பல வரும்.
வேலை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பா சினிமால உரையாடலா இருக்கும். பஞ்சம் அப்படிங்கிறது இயல்பான விஷயமா இருந்துச்சு. 1967ல தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த திமுக ஒருபடி அரிசி நிச்சயம் 2 படி லட்சியம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாதுரை சொன்னார். ஏன் சொன்னாரு? அரிசிய நிச்சயம் லட்சியம் சொல்லி தான் வந்தாரு. ஆனா இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து ஒருபடி அரிசிக்கு கஷ்டப்படுற இடத்துலலாம் இல்ல. இன்னைக்கு மிகப்பெரிய எக்கானமி பூம் ஆயிருக்கு. 1 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய என்ஜினாக தமிழ்நாடு இருக்கிறது. இதற்கு திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது. 2 கட்சியுமே பண்ணியிருக்கு. 1967க்கு பிறகு திராவிட கட்சிகள் ஒரு மகத்தான பங்களிப்பு செஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஐயா காமராஜர் அவர்களுடைய கல்வி, அதாவது அடிப்படையான பிரைமரி எஜுகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்கு பிறகான கல்லூரி படிப்புகள், எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ல வந்து ஐடி நிறுவனங்கள், தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. பஞ்சம் இங்க கிடையாது. இங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு மருத்துவ கட்டமைப்போ இல்ல வந்து மற்ற எந்த கட்டமைப்புமே இல்லாமலாம் இல்ல. குறைபாடுகள் உண்டு. ஆனா ஸ்டாண்டர்டா இருக்கு. வெளியில இருந்து பீகார்ல இருந்து மத்திய பிரதேசல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து இங்க பிழைக்க வரக்கூடிய வட இந்திய தொழிலாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சிங்கப்பூர் மாதிரி எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த கட்டமைப்பை நேசிக்கிறார்கள். வலுவான கட்டமைப்பு இருக்கு. ஆனா நம்ம கோட்டை விட்ட இடம் என்னன்னா, அறிவு சார்ந்த கல்வி புலத்தை பெருசா நம்ம உருவாக்கல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எவ்வளவு பேர் படிக்கிறான்? பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எவ்வளவு பேர் படிக்கிறான்? ஆந்த்ரோபாலஜி எவ்வளவு பேர் படிக்கிறான்? சோசியாலஜி எவ்வளவு பேர் படிக்கிறான்? இந்த ஹியூமனிட்டிஸ் சைட்ல நாம ஒரு மிகப்பெரிய லேக் இருக்கும். ஹியூமனிட்டிஸ் அகாடமிக்கா டெவலப்பே ஆகல. அகாடமிக்கா ஒரு 100 பேராசிரியர் இருக்கான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவன். அவன் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பண்றான். தினம் பத்திரிகையில கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கிறான். தமிழனுக்கு எது வேணும் எது வேண்டாம், இந்த திமுக வந்தா என்ன ஆகும், தாவேகா ஜெயிச்சா என்ன ஆகும், பாஜக ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள் கட்டுரை எழுதுவது, பேசுவது, மக்களிடம் உரையாடுவது, இது மாதிரியான அறிவு செயல்பாடு இங்க குறைவா இருக்கு. இதுல இன்னொரு வேதனையான விஷயம் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த இலக்கியவாதிகள், நாவலாசிரியர் இருப்பாங்க, நீங்கள் கூட சிறுகதை ஆசிரியர் தான், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அரசியலுக்குள்ள தலையிடவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நீண்ட நாள் அரசியலை பேசணும் அப்படின்னு ஜெயமோகன் மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவரும் பேச மாட்டாரு. ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சமூகம் சரியில்லைன்னு நீங்க சொல்லும்போது, ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது அது குறித்த துல்லியமான கருத்தை நீங்கள் பதிவு செய்தால் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் உங்க இலக்கியத்தை படிக்கிறவனாவது அதை புரிஞ்சுக்குவான். திமுக தப்பா என்னன்னு எழுது, தாவேக்கா வேண்டாமா என்னன்னு எழுது, அது ஏன் எதுக்கு எப்படின்னு எழுதுங்க. அப்பதான் உங்க ரசிகர்கள், சொல்றது எழுத்தாளர்களை பின்பற்றக்கூடிய வாசகர்கள் அவங்களாவது புரிஞ்சுக்குவாங்க. அவங்களாவது செய்யறது கிடையாது. தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவு செயல்பாட்டில் ஒரு தேக்கம் இருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். அந்த நாம எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம், எக்கானமி டெவலப் பண்ணோம், நம்ம எதை வேணாலும் டெவலப் பண்ணோம், மருத்துவ கட்டமைப்பு எல்லா கட்டமைப்பு டெவலப் பண்ண நம்ம அறிவு சார்ந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை நாம் பலப்படுத்த முயற்சிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டியது யார்? எல்லாரும் இருக்கக்கூடிய திமுகவும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போ இந்த இன்னைக்கு ஒரு சினிமாத்தனத்தை நம்பி இங்க இருக்கக்கூடியவர்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய குற்றவாளியாக திமுகவும் தானே இருக்கு. இந்த முறை திமுக அதுக்கு பெரும் முயற்சிகள் செய்தாங்க. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த 4 நூலகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திமுக உருவாக்கின நூலகம் தான். அது அண்ணா நூலகமா இருக்கட்டும், இல்ல கலைஞர் நூலகமா இருக்கட்டும் மதுரையில, இல்ல நீங்க கோவையில கட்டப்பட்டு முடிக்க போற பெரியார் அறிவுலகமா இருக்கட்டும், இல்ல திருச்சியில காமராஜர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான நூலகம். இந்தியாவில எந்த மூலையிலும் அந்த நூலகம் இல்லை. இந்த அரசு வந்ததுக்கு, திமுக அரசு வந்ததுக்கு பிறகு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் புத்தக கண்காட்சி நடத்தினாங்க. நேற்றைக்கு கூட கவிஞர் திரு சுகிர்தராணி அவர்கள் அவருடைய போஸ்ட்ல என்ன போட்டாங்க, விஜய் ஜெயிச்சு வந்த உடனேயே இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் புத்தக கண்காட்சி நடக்குமான்னு கேட்டாங்க. சர்வதேச லெவல்ல ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சியை நடத்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்புக்கான ஒப்பந்தங்களை போடுறாங்க. கோடிக்கணக்கில் தமிழ் நாவல்கள் வேற வேற மொழிகள்ல போட்டு, வேற வேற மொழிகள் இருக்கக்கூடிய நாவல் தமிழ்ல வரட்டும், இலக்கியங்கள் வரட்டும், சிறுகதை வரட்டும், ஆய்வுகள் வரட்டும்ங்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கீழடியில மிகப்பெரிய ஆய்வு நடந்துச்சு. அந்த ஆய்வினுடைய மொத்த ஆர்கியாலஜிக்கல் அறிக்கையை கிட்டத்தட்ட 13ல இருந்து 20 மொழிகளுக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணி புக் ஃபேர்ல வச்சு, புக் ஃபேர்ல கீழடி மாதிரியே ஒரு அரங்க உருவாக்கி அதுல வர்றவங்களுக்கு சீப்பான ரேட்ல கொடுத்தாங்க. ஒரு அறிவு செயல்பாட்டில் திமுக இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இதை நான் மட்டும் சொல்லல, எனக்கு நேரடியாகவே எழுத்தாளர் ஜெயமோகன் இருக்கார் இல்லையா, அவரே அதை சொல்லியிருக்கிறார். அவர் திமுக காரர் கிடையாது, அவர் திமுக அரசை, திராவிட இயக்க அரசியலை ஏற்றுக்கொள்ளவர் கிடையாது, பெரியாரை ஏற்கிறவர் கிடையாது. ஆனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகளில் மிகச்சிறப்பான சில வேலைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அறிவு செயல்பாட்டில் இந்த 5 ஆண்டு காலம் திரு திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் செய்தார் இல்லையா, இது ஒரு 20-30 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் சரிவர நடக்கப்படாமல் இருந்து விட்டது.
அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த தமிழ் சமூகத்துல வந்து நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் உருவாகும் போது 2120 பத்திரிகைகளுக்கு மேல திராவிட இயக்கம் நடத்தியிருக்கு. குறித்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ஒரு தனி புத்தகமே எழுதியிருக்கிறார், திராவிட இயக்க இதழ்கள் அப்படின்னு. அவரே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2120க்கு மேல இதழ்கள் நடத்தப்பட்டிருக்கு. 400-500 இதழ்களா அவர் நேரடியாகவே பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அண்ணாவே 4 பத்திரிகை நடத்தினவர், கலைஞரே 3 பத்திரிகை நடத்தியிருக்காரு, பேராசிரியர் நடத்தியிருக்காரு, நாவலர் நெடுஞ்செழியன் நடத்தியிருக்காரு, சம்பத் நடத்தியிருக்காரு. இப்படி ஒரு பெரிய பட்டியலே எடுக்கலாம். பாரதிதாசன் 4 பத்திரிகை நடத்தியிருக்காரு. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே பத்திரிகை நடத்தி மக்களோடு அரசியல் தமிழ் உணர்வை ஊட்டினவங்க தான் இந்த திராவிட இயக்கத்துக்காரங்க. 67 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இமீடியட்டாக அண்ணா இறந்து போறாரு. அதுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வருது. 71 மெஜாரிட்டியா ஜெயிச்சு கலைஞர் வந்து உட்கார்றாரு. அவங்க வந்து உட்கார்ந்த உடனேயே திமுகக்குள்ள பிளவு ஏற்படுது. சினிமா நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதுவரையிலும் திமுகவில் பயணித்தவர் தான், இல்லாமல்லாம் இல்லை. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட போறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவில் இருந்தவங்க. இந்த ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு குழு அங்கே போகுது. அது வந்து பெருசா எஜுகேட் ஆகாமே போய் சேர்ந்துருச்சு. ஒரு சிலவங்க நல்லா எஜுகேட்டடா இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எம்ஜிஆருடைய மன்றம் இருக்கும் பார்த்தீங்களா, ரசிகர் மன்றம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து கட்சியா மாறுச்சு. அப்போ திமுகவை பிளந்து உருவான இன்னொரு கட்சி அதில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த அந்த ஒட்டுதல் இருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு குழுவா மாறுது. எடுத்து பாருங்க, இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறுல மெஜாரிட்டியா எந்த கட்சி தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு? 67 இருந்து திமுக அதிமுக பாருங்க, அதிமுக தான் ஆண்டு இருக்கும். அதிகப்படியான ஓட்டு யாருக்கு வந்திருக்கு? திமுக வந்திருக்குமா அதிமுக வந்திருக்குமா? அதிமுக தான் வந்திருக்கு. நான் ஒரு சின்ன ஒப்பீடா சொல்றேன். 67 திமுக ஜெயிக்கும் போது அதனுடைய மொத்த எண்ணிக்கை 137, கிட்டத்தட்ட 40% வாக்கு. திமுகவினுடைய வாக்கு சதவீதம் கடந்த எல்லா தேர்தலிலுமே 40, 40, 48, 24, 22, 29, 37, 22, 53, 30, 26, 22, 31, கடைசி தேர்தல் 37. நான் சொல்றது திமுகவினுடைய தனிப்பெரும் வாக்குகளை சொல்லிட்டு இருக்கேன். திமுகவினுடைய ஆவரேஜ் வாக்கு 30, 37, 35 இதுக்குள்ளதான் நிக்குது. ஆனா அதிமுகவோட வாக்கு எடுத்து பாருங்க, அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 30, 38, 37 இருந்து 44, 21, 37, 32, 36, 40, 43. இது என்ன வெளிப்படுத்து அப்படின்னா, பல இடங்கள்ல இது 40, 41 தொடுது. எது? அதிமுக. ஜெயலலிதா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, சிறைக்கு போறாங்க ஜெயலலிதா, வர்றாங்க, நின்று மெஜாரிட்டியா ஜெயிக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இதே திமுக இருந்தா வேற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கும். திமுகவாப்பா அவங்க இப்படிப்பா அப்படிப்பா முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ரசிகர் மனநிலையில் ஒரு பெரிய கூட்டம் எப்படி தொடர்ச்சியாக அதிமுகவின் வழியாக வந்துட்டே இருந்துச்சோ அது தொடருது. இந்த இளைஞர் சமுதாயத்து மத்தியில் தொடருது. எவ்வளவு காலேஜை உருவாக்கி, இவ்வளவு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கி எல்லாத்தையும் உருவாக்கணும். ஆனா இது போன்ற ஒரு அறிவு செயல்பாட்டில் நாம் கோட்டை விட்டு விட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்பு தமிழ்நாட்டில் எந்த மொழியில் நடக்குதுன்னா தமிழ்ல தான் நடக்குது. நிறைய இலக்கியங்கள் இந்தியாவில் எங்க வருதுன்னா தமிழ்நாட்டில் தான் வருது. உலகத்தின் மகச்சிறந்த இலக்கியங்கள் எங்க வருதுன்னா தமிழ்நாட்டில் தான் வருது. எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது மக்கள்கிட்ட வெகுஜனமாக போய் சேரல, கன்வெர்ட் ஆகல. அறிவுத்துறை சார்ந்த உரையாடல்கள் தமிழ் சமூகத்தில் நடக்கவில்லை என்பதுதான் நம்ம திரும்ப தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து 70களில் எம்ஜிஆர் காலத்துல எப்படிப்பட்ட மனநிலை இருந்துச்சோ, ஆனா காலேஜ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இனியாவது இந்த சமூகம் அறிவுத்துறை நோக்கி வேகமாக நகரணும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா மனுஷன் அடிப்படை தேவை தாங்க ஃபர்ஸ்ட், நீடு தான் ஃபர்ஸ்ட். நீடு, உணவு, மருத்துவம், உறைவிடம், ஒரு பொருளாதாரம், இதுதான் தேவை. இந்த தேவை குளோபலைசேஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நிறைவடைந்து கொண்டே இருக்குது. அதுல சிக்கல்கள் இருக்கு, முதலாளித்துவத்தில் சிக்கல்கள் இருக்கு, அதை நிறைவேற்றலாம். ஆனா இந்த நடுத்தர வர்க்கம் உருவாயிருக்கு பாத்தீங்களா, புதுசா உருவாயிருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், புதுசா உருவாயிருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கம், இந்த நடுத்தர வர்க்கத்தையும் மேல்தட்டு வர்க்கத்தையும் எதை நோக்கி நாம் நகர்த்தி கொண்டு போகணும்? ஒரு அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் எதை ஆதரிக்கிறார்களோ அதை நோக்கி தள்ளிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த நடுத்தர வர்க்கம் மேல்தட்டு வர்க்கம் இன்ஸ்டால உட்காந்துட்டு சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு ஒரு நடிகரை ரசிச்சு கொண்டு ஓட்டு போடுறது, இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உழைக்கும் வர்க்கத்தையும் சேர்த்து அழுத்துற மாதிரி ஆயிடும். இந்த அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல்தட்டுல எவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு அவன் ஒரு லாபி பண்ணி எவனை கொண்டு வந்தாலும் அது கீழ் இருக்கக்கூடிய மக்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய சுமையா தான் முடியும். நாம திமுக இருக்கு, திமுகல சிக்கல் இருக்கா இருக்கு, திமுகவில் ஊழல் இருக்கா இருக்கு, திமுகவில் பிரச்சனை இருக்கா இருக்கு, ஆனா அதை தாண்டி இன்னொரு கட்சி வரணும்ல, அதைத்தான் நம்ம விரும்பணுமே தவிர பின்னோக்கி போயிடக்கூடாது. பின்னோக்கி போவது மிகப்பெரிய தவறு. இல்ல, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, முதல்வராக போகிறார். இப்போ வந்த உடனேயே அவர் மீது இந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது சரியா? அவரோட நடவடிக்கைகளை பார்ப்போம், அவர் எப்படி செய்வாருன்னு பார்ப்போம்.
அதை பொறுத்து ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தியாக கூட நீங்க ஒரு விஜய் அவர்கள் மனசாட்சியுள்ள ஒரு இருக்கலாமா? பத்திரிகையாளர். ம். கடந்த 2 ஆண்டுகள்ல விஜய் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சியாக அவர் என்ன செஞ்சாரு? எத்தனை தொகுதிக்கு போய் பார்த்தாருங்க? ஸ்டாலினுக்கு 77 வயசு ஆகுது. எத்தனை தொழிலுக்கு போனாரு? அவ்வளோ தூரம் தொகுதிக்கு போனாரு. கி வீரமணி 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றாரு. ஆனா விஜய்னால அவருடைய பனையூர் பங்களா விட்டு வெளியே வர முடியல. அவரு ரீல்ஸ், அவர் பாட்டு, அவர் நடிச்சது இதை சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு கொடுக்குற ஸ்கிரிப்ட் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு கட்சியை அவர் எப்படி வழிநடத்தனே தெரியல. அவருடைய தொண்டர்கள் அவர் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லையா எத்தனை மரணங்கள்? சரி, செந்தில் பாலாஜி செஞ்சுட்டாருன்னு கரூர்ல ஒரு பெரிய பொய்ய கிளப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரை உருவாக்கி விட்டாங்க. அந்த ரூமர் கல்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரூமர் கல்ட் தான் விஜய் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நபராக மாற போகிறாங்கிறதுக்கான அறிகுறி. எம்எஸ்எஸ் பாண்டியன் அவருடைய புத்தகம் எம்ஜிஆரை பத்தி எழுதியிருப்பாரு, பிம்பச்சிறை. அந்த புத்தகத்துல சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஆளுமைகள் இருக்கு பாத்தீங்களா, தன்னை ஒரு புனித பசுக்களாக காமித்துக் கொண்டு தன் மீது எந்த கரையுமே இல்லாத நபர்களாக காமித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாதிரியான இந்த விஜய் மாதிரியான புனித பசுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே நடக்கக்கூடிய அதிருப்திகளை ரூமராகவே மாத்துவாங்க. தலைவர் நல்லவர் தான்ப்பா, இவனுக்கு தான்ப்பா தலைவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது கீழே ஒண்ணு நடந்துச்சுன்னா திமுக ஸ்டாலின் தாயா பொறுப்புமாங்க. ஆனா மத்தவங்க ஜெயலலிதாவோ இல்ல மத்த யாரோ ஆட்சிக்கு இருந்தாங்கன்னா கீழே ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் நல்லவரியா, இவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயல்பா நடக்கும். இதை நீங்க காலங்காலமா திமுக அரசியல பார்த்தாலே தெரியும். சோ அப்ப இங்க அந்த பிரச்சனை வரும். நாளைக்கு விஜய் வந்து உட்காரும் போது இயல்பா இங்க ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சாரா, இல்ல இது திமுகவினுடைய சதி அப்படிமா ஒருத்த வந்து ஒரு சாதி பிரச்சனை வருது அப்படின்னா இல்ல இது திமுகவினுடைய சதி அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பெரிய ரூமரை கிளப்புவாங்க. அப்போ ஒரு சமூகம் எந்த விதமான சிந்தனையுமே இல்லாம இது மாதிரியான விஜய் மாதிரியான ஆட்கள் சோசியல் மீடியா, அப்ப நீங்க ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார். அவருடைய தொழிலே அதுதான். அவருடைய தொழில் வேற ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இந்த இந்த ஒரு ஐடி நிறுவனங்களை பின்னாடி வச்சுட்டு விஜய்க்காக வேலை பார்க்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. மற்றபடி லாபி பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் தான் முதலாக கரூர் சம்பவத்தை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை வச்சு ஒரு ரூமரா கிளப்புனது அவர் தான். 10 மணிக்கு வீடியோ போடுறான், செந்தில் பாலாஜி இதை செஞ்சிருப்பாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு. நீ போய் பாத்தியா? நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. முதலமைச்சர் அங்க போயிட்டார், அங்க இறந்தவங்க இடத்துல இருந்தார், முதலமைச்சர் இருந்தாரு, திமுக மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டாலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல நின்றுகிட்டு இருக்காரு. நீ எங்க நின்றுட்டு இருக்க? உன்னை ஜெயிக்க வச்ச மக்களை நீ தொகுதியில போய் பார்த்திருப்பியா? நீ முதல்ல நீ பிரச்சாரத்துக்கே போகாத ஒரு நபரை நான் எப்படி இவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆட்சி கொடுப்பான்னு சொல்ல முடியும்? நீ மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சகிச்சுட்டு தான் போக முடியுமே தவிர அதை ஏத்துக்கன்னு சொல்றது இந்த தமிழ் சமூகத்துல தொல்காப்பியர் திருவள்ளுவர் வழியில வந்த இந்த மரபுக்கு கேவலம். அது இந்த தமிழ் சமூகத்தில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அறிவுஜீவிகள் உருவாகியிருக்கிறார்கள். அந்த அறிவுஜீவிகள் எதை ஆதரிக்கிறார்களோ, அந்த அறிவுஜீவிகள் எந்த வழியில் செல்கிறார்களோ, அந்த நீதிமான்களும் எந்த பேர் அறத்தை போதிச்சார்களோ அதன் வழியில போறதுதான் ஒரு இனத்துக்கும் ஒரு சமூகத்துக்குமே நல்லது. நாம அதிலிருந்து விலகி இருக்கிறோம். அதுக்கு விலகி இருக்கிறது முக்கியமா காரணம் தமிழ் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா மோகம். ஏன்னா பல நேரங்களில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு அவங்களுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் கூட நிறுத்தினாங்க. அது ஒரு வேதனையான விஷயம். அது செஞ்சிருக்க கூடாதவங்க, தப்பது. சினிமா நடிகர்களை எந்த காலத்திலையுமே வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது. கல்லூரிகள்ல அந்த மாதிரியான ஆட்கள் மோசமா இருக்கு. கல்லூரிகள் சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறது. பெரும்பாலும் கல்லூரிகள்ல கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல சினிமா நடிகர்களை கூட்டு வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதே கூட்டுறக்கூடாது. நான் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சேன். என் காலேஜ்ல சினிமா நடிகரை கூட்டுற மாட்டாங்க, இயக்குநர்களை கூட்டு வருவாங்க, டெக்னீஷியன்ஸை கூட்டு வருவாங்க. அதுதான் ஒரு பண்பட்ட விஷயம். சினிமாவுக்கு பிம்பத்தில் நிக்கிறவனை விட இந்த சினிமாவுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறவன் யார், அவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இப்ப விஜய்னா யாரு? அந்த படத்துல வரக்கூடியதுதான் விஜயா? அந்த படத்துல வர மாதிரி தப்பு செஞ்சா தட்டி கேட்டுருவாரா? பெண்களுக்கு பாதுகாப்புனா பறந்து சண்டை போட்டுருவாரா? அதெல்லாம் இல்ல. அது ஒரு விதமான ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை உருவாக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபர்கள் உருவாக்கிய ஒரு பிம்பம் தான். நீங்க குறைஞ்சபட்சம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை கூட்டு வந்தீங்கன்னா அந்த பிம்பத்தின் மீதான மயக்கம் இருக்காது அவங்களுக்கு. அந்த பிம்பத்தின் மீதான மயக்கம் இருக்காது. இவங்க ரியாலிட்டியாவது பேசுவாங்க. நாங்க இப்படி சீன் எடுத்தோம், அப்படி படம் எடுத்தோம்னு பேசிட்டு போவாங்க. ஸோ அப்போ பிம்ப சிறையில் சிக்கி கிடக்கிறது தமிழ் சமூகம். அதை தட்டி எழுப்பி வேறொரு இடத்துக்கு நகர்த்த வேண்டும். இந்த பிம்பச்சிறையில் அவர்கள் கிடப்பதுக்கு யார் பொறுப்பு? விஜய் இன்னைக்கு ஆட்சி வர்றது யார் பொறுப்பு? நம்மளுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் பொருந்தும். திமுக, அதிமுக, தமிழ் சமூகத்தினுடைய அறிவுஜீவிகளுக்கும் பொருந்தும். அது இலக்கியவாதிகளா இருந்தாலும் சரி, அது வந்து எழுத்தாளர்கள், ஆய்வாளர்களா இருந்தாலும் சரி. இதுல இலக்கியவாதிகள் ஓடி போய் எஸ்கேப் ஆயெல்லாம் உட்காந்துக்க முடியாது.
கேட்டால் நான் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வந்து மகத்தான உலக இலக்கியங்களை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் உள்ள சர்வதேச, நான் செக்கோவாவை பற்றி பேசுவேன், நான் தால்ஸ்டாயை பற்றி பேசுவேன், நான் தஸ்தவஸ்கி பற்றி தான் பேசுவேன், நான் இதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அபத்தமான ஒரு விஷயம். கேட்டால் மட்டும் கோச்சிக்குவாங்க. நான் எதுக்கு அதெல்லாம் பேசணும் அப்படிம்பாங்க. ஆனால் சமூகம் தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் மகத்தான கதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் மகத்தான மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் எல்லாம் செய்யுங்க. நீங்க பார்க்கக்கூடிய அரசியல் ஒரு முக்கியமான துறை, இளைஞர்கள் புழங்கக்கூடிய ஒரு துறை. நீங்க பார்க்கக்கூடிய சமூகம் உங்கள் கண் முன்னாடி உங்கள் காலத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமான ஒரு விமர்சனத்தை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசியலே பேசக்கூடாதுன்னு பல இலக்கியவாதிகள் வந்து முடிவு பண்ணி அதை ஒரு கேம்பெயினா வேற பண்றாங்க. தப்பு. தனி தனி உலகத்துக்குள்ள வராங்க. அரசியல் நீ ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச கதைகள்ல ரொம்ப மகத்தான கதைகள் வந்து மண்டோவோட கதைகள். சீனிவாச ராமானுஜம் மொழிபெயர்ப்பு, உச்சபட்சமான மொழிபெயர்ப்பு. அந்த கதைகள் குறித்து கூட விவாதங்கள் நடக்க மாட்டேங்குது. அவரை வந்து இங்கு தமிழ் சமூகம் அரசியலிலிருந்து, இலக்கியமே அரசியலிலிருந்து விடுபட்டு ஓரமா நிக்கிறதுனால அரசியலையும் தாண்டி மகத்தான மனித உறவை எழுதிய மண்டோவை கொண்டாடுவது. எத்தனை இலக்கியவாதி மண்டோவை கொண்டாடுறாங்க? பலரும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் கொண்டாடுறாங்க. முக்கியமான எழுத்தாளர்கள் சொல்லக்கூடியவங்க, இவர் அங்கீகரிச்சாதான் அவருக்கு பெருமைன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய எழுத்தாளர்களே யாரும் ஒரு பக்கம் கூட எழுத மாட்டேங்கிறாங்க. வேதனையா இருக்கு எனக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு சமூகத்தை அரசியல் நீக்கம் செஞ்சது படிப்படியாக வந்து விட்டது. குறிப்பாக 1970களுக்கு பிறகு திமுக உடைஞ்சு எம்ஜிஆர் போன்ற, ஜெயலலிதா போன்ற திரைப்பிரபலங்கள் இந்த சமூகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், எந்த அறிவுமே தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருது. பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காலகட்டம். எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் அனுபவத்தோடு இருந்தவராக இருந்தாலும் அவருடைய ஆட்சி காலகட்டமே நமக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவான காலகட்டம். எத்தனையோ ஃபைல்ஸில் தேவையில்லாமல் கையெழுத்து போட்டு போயிட்டார். உதய மின் திட்டத்திலிருந்து பல விஷயங்கள். இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி ஸ்டாலின் கடுமையான போராட்டங்களை முன் வச்சார். சட்டமன்றத்தில் திமுக ஆதரவு, திமுக ஆதரவோடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நின்று போராடி அதை தடுத்தாங்களா இல்லையா? இது சரின்னு பேசினவர் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளோ காலம் அரசியல் இருந்துட்டு அப்போ அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சார்ல. நாளைக்கு விஜய் வந்து என்ன முடிவு எடுப்பார்? அன்னைக்கு விஜய் என்ன முடிவு எடுத்தாரு? விஜய் திமுக செய்தது சரி, நான் திமுகவோடு நிற்கிறேன், தமிழ் மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிறது உறுதிப்பாடாக நின்னாங்களா? என்ன சண்டையை போட்டு என்ன உரிமையை பாதுகாக்க போறாங்க? என்ன சரி, ஓகே ரைட், இங்க வந்து மீனவர் பிரச்சனை இருக்கு, முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு, என்ன தீர்வை நீங்க முன்மொழிய போறீங்க? 234 தொகுதியிலையும் விஜய் தான் நின்னாரு அப்படிங்கிறாங்க. எவனோட கேண்டிடேட் பேரும் தெரியாது, ஒருத்தன் கேண்டிடேட் பேரும் தெரியாது. அது மிகப்பெரிய பிரச்சனை தான். 1 லட்சம், ஒரு 50,000 பேர் ஓட்டு போட்டிருக்கேன், 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன், உன் கேண்டிடேட்டை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நீ உனக்கு விஜய்னு ஒருத்தர் சினிமாவில் நடிச்சவனு தெரியும், அவன் விசில் வச்சு சின்னத்தை வாங்கி கொடுத்துட்டான் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து, போய் நான் ஓட்ட போட்டு வரேன். இந்த மனநிலை இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை இந்த சமூகம் குறித்து அக்கறையோடு சிந்திக்கக்கூடிய ஒருத்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது, சகித்துக் கொள்ள வேண்டும். இவங்க போட்ட ஓட்டை கண்டு சகிச்சுக்க தான் வேணும். நாம் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப லிட்டரலாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப இன்னும் ரொம்ப துல்லியமான வார்த்தையில் சொன்னால் அறச்சீற்றத்தோடு சொல்லலாம். தொல்காப்பியர் வழியில், வள்ளுவன் வழியில் நின்று அறச்சீற்றத்தோடு சொல்லலாம். இந்த மக்கள் செய்த இந்த முட்டாள்தனத்தை, ஒரு 1.5 கோடி பேர் செய்த மிக மோசமான தவறான ஒரு விஷயத்தை நாம் சகித்து கொண்டு, அவர்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்தார்கள்ங்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட வேலை செய்யணும். வேற ஒன்றும் கிடையாது. அவங்க முட்டாளு, அவங்கள ஒதுக்கிட்டு போறது நம்ம வேலை கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அறிஞர்கள் பயிற்றுவிக்கணும். இந்த அறிஞர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு வருத்தமா இருக்கு. டிரைவர், சமூகத்தினுடைய டிரைவர் யாரு? சிஎம்ஓ ஒரு லீடரோ கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய டிரைவர் அப்படிங்கிறது உலகுன்னு யார தொல்காப்பியரும் வள்ளுவரும் சொல்றாங்களோ அந்த அறிஞர்கள் தான், அந்த நெறியாளர்கள் தான். அவங்க இந்த சமூகத்தை முன்னகத்தி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால விஜயனுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு சகித்துக்கொள்ள வேண்டிய ஒரு தற்காலிக வெற்றி, அவ்வளவுதான். தமிழ் சமூகம் ஒரு மிக மோசமான ஒரு திரை பிம்பத்துக்குள் சிக்குவதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. இது மீண்டும் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் முழுக்க ரூமரை வச்சே தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய பிம்பத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர், மிக 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 ஆபத்தான ஒரு நபர். இதை ஏற்கனவே எம்ஜிஆர் செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே பலமுறை இதை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். ஆனாலுமே வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் அவர்களுடைய செயல்பாடு, இந்த அரசு என்ன செய்ய போகிறது, முக்கியமாக தமிழக மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து இவர்கள் களமாடுவார்களா, எதிர்த்து நிற்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.